வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வெயில் உகந்த அம்மன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அன்னை ஆதிசக்தி மக்களை காக்கும் பொருட்டு கோவில் கொண்ட தலங்கள் ஏராளம். அப்படி அன்னை ஒருமுறை சிறுமியாக ஓரிடத்தில் காட்சி கொடுத்தாள். அதுவும் 8 கரங்களுடன் வலது காலினை மடித்து அமர்ந்த திருக்கோலத்தில் ஆங்காரியாக ஓர் அசுரனை தன் இடது காலில் மிதித்தபடி அமர்ந்திருந்தாள். அப்போது இந்த காட்சியை கண்டவர்கள் அஞ்சி நடுங்கினர். ஊருக்குள் ஓடிச் சென்று இந்த தகவலை ஊர் மக்களிடையே சொன்னார்கள். மக்கள் வந்து பார்த்தபோது அங்கு அமர்ந்திருந்த அந்த அன்னையை காணவில்லை. தாங்கள் இருக்கும் இடம் தேடி வந்து அமர்ந்த அந்த சிறுமி அன்னை பராசக்தியின் வடிவே என்பதை அறிந்து கொண்டனர் மக்கள். அந்த சிறுமி அமர்ந்திருந்த இடத்தில் சிறு கல்லை நட்டு வழிபாடு செய்ய தொடங்கினர். வெயிலுக்காக வந்து அமர்ந்ததால் அவளை வெயில் உகந்த அம்மன் என்று அழைத்தனர். இப்படி தாமே விருப்பங்கொண்டு அன்னை அமர்ந்த இத்தலத்தின் மகிமை உலகெங்கும் பரவியது. அன்னையின் திருவருளால் அங்கு வந்து வேண்டிக் கொண்டவர்களின் நோய்கள் நீங்கின. திருமலை நாயக்க மன்னனின் காதுகளுக்கு அம்மனின் பெருமைகள் சென்று சேர்ந்தன. ஓடி வந்து அம்மனை தொழுது கொண்டான். அந்த இடத்தில் அம்மனுக்கு ஒரு ஆலயத்தை அமைக்கவும் ஏற்பாடு செய்தான். அந்த ஆலயம்தான் தற்போது திருப்பரங்குன்றம் மலை அருகே அமைந்திருக்கும் வெயில் உகந்த அம்மன் திருக்கோவில். திருப்பரங்குன்றம் மலையை சுற்றியிருக்கும் வீதியில் அமைந்துள்ள இந்த திருக்கோவிலில் அம்மன் சந்நிதிக்கு முன்பாக 2 பிரம்மாண்ட துவாரபாலகர்கள் நிற்க மூல தெய்வமாக வெயில் உகந்த அம்மன் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி கொடுக்கிறாள். இந்த ஆலயத்தில் விநாயகர், கருப்பண்ணன், காலபைரவர், நவகிரகங்கள், நாகப்புற்று, அர்த்தநாதீஸ்வரர், மாணிக்கவாசகர், கத்திரிக்காய் சித்தர், வேதாளம்மன் ஆகிய தெய்வங்களின் சன்னதிகளும் அமைந்துள்ளன. தினமும் மூல அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறுவது போலவே இந்த சிலைகளுக்கும் அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. கருவறையில் இருக்கும் அம்மனின் சிரசில் தினமும் மதியம் 12 மணி முதல் சுமார் 15 நிமிடங்கள் வரை வெயில் விழுகிறது. கடுமையான வெயிலை தாங்கிக் கொண்டு அம்மன் மக்களுக்கு குளுமையை வழங்குவதாக ஐதீகம். அதனால் வெயிலினால் உண்டாகும் நோய்கள் தீர இங்கே மக்கள் நேர்ந்து கொள்கிறார்கள். அன்னையும் அவற்றை கனிவோடு நீக்கி அருள் புரிகிறாள். குறிப்பாக வெயிலினால் உண்டாகும் தோல் நோய்கள் நீங்க இங்கே வந்து நேர்ந்து கொள்கிறார்கள். நோய் குணமானதும் இங்கே வந்து உடலில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்திக் கொள்வது, பாத பொம்மை காணிக்கை இடுவது, சேவல் தானம் செய்வது, பொங்கல் வைப்பது என்று பல்வேறு முறைகளில் பிரார்த்தனைகளை செலுத்துகிறார்கள். உப்பும் மிளகும் வாங்கி கோவிலில் போட்டால் நோய்கள் அனைத்தும் நீங்கும் என்பது இங்குள்ள பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் குழந்தை வரம் வேண்டும் பக்தர்கள் வேண்டிக் கொண்டு பொம்மை கொண்டு வரும் சடங்கை செய்கிறார்கள். எத்தனை கோரிக்கைகளை வைத்தாலும் அம்பிகை அதை கனிவோடு ஏற்று அருள் புரிகிறாள். அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் இங்கு திருவிழா களை கட்டும். மாசி, பங்குனி, சித்திரை மாதங்களிலும் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். மாசி மாதத்தில் காப்புக்கட்டி திருவிழா கொண்டாடுகிறார்கள். இந்த கோவிலின் உற்சவர் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவிலில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. உற்சவ காலங்களில் அந்த மூர்த்தம் கொண்டு வரப்பட்டு தினமும் காலையும் மாலையும் உலா நடைபெறும். உற்சவ காலத்தில் கோவிலில் பொங்கல் வைத்தல், மாவு சாத்துதல், பூப்பல்லக்கு முதலியன இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த வேளையில் அம்மனுக்கு பக்தர்கள் குளிர்ச்சியான பொருட்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்கிறார்கள். இந்த கோவிலின் திருவிழாவை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் கோவிலின் முன்பாக நடைபெறும் நாடகம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. பல தலைமுறைகளாக இந்த நாடகத்தை நடத்தும் கலைஞர்களுக்கு ஒரு காலத்தில் 60 கட்டி உப்பில்லா சோறும் 6 மரக்கா மிளகும் மட்டுமே கூலியாக வழங்கப்பட்டதாம். ஒருமுறை இந்த நாடகத்தை காண வந்த திருமலை நாயக்கர் அந்த நாடகத்தை கண்டு மனம் மகிழ்ந்து அவர்களுக்கு வேண்டிய அளவு நிலத்தை தானமாக வழங்கினார் என்று சொல்கிறார்கள். அந்த குழுவினரை திருமலை நாயக்கரால் மெச்சியதால் திருமலை மெச்சான் என்ற பெயரும் அவர்களுக்கு நிலைத்தது. இப்போதும் அந்த கலைஞர்கள் தங்கள் மரபுப்படி உப்பில்லா சோறும் மிளகு ரசமும் மட்டுமே பெற்றுக்கொண்டு நாடகம் நடத்தி கொடுக்கிறார்கள். மதுரை செல்லும் அன்பர்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வணங்குவதோடு வெயில் உகந்த அம்மனையும் தரிசனம் செய்து வாருங்கள். நோய்கள் விலகி ஆரோக்கியமான வாழ்க்கை வசமாகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.